உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை அங்கீகரிச்சு இந்த யூடியூப் சேனல்ல என்னை ஆதரிச்ச என்னை தூக்கி விட்டுட்டு இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நாம இன்னைக்கு வீடியோவை பதிவு பண்ணலாம். இன்னைக்கு எது சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காலிகமா கடந்த நாட்களா தமிழகத்தை உலுக்கிட்டு இருக்கிற சில குற்ற சம்பவங்களை பத்தி பார்க்க போறோம். இதை கொஞ்சம் மேலோட்டமா பார்க்காம ஏதோ நடக்குது அப்படின்றத பார்க்காம இது போன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து இந்த 10 நாள்ல மட்டும் தொடர்ந்து நடந்திருக்கு. இது ஒரு சராசரி மனுஷனா தாண்டி இந்த சமுதாயத்துல ஒரு தந்தையா எனக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அப்படி என்னப்பா இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல சம்பவம் நடக்கலையா? ஐயா, இந்த பதிவு கடந்த ஆட்சி, இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சி, இதை பத்திலாம் எந்த ஒரு ஒப்பிடுதலும் கிடையாது, அது சம்பந்தமாவும் கிடையாது. எந்த ஒரு சராசரி அம்மாவோ அப்பாவோ தன் மகளை ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வேலைக்கோ, ஒரு சராசரி கணவனோ மகனோ மகளோ தன் தாய் தந்தை வெளியே போயிட்டு நிம்மதியா வீடு வந்து சேரணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஒவ்வொருத்தரோட எண்ணமும் எதிர்பார்ப்புமா இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சீமான் சொல்ற மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா பார்ப்போம். இது இந்த கட்சிக்காரங்க பண்ணாங்க, அந்த கட்சிக்காரங்க பண்ணாங்க, அவங்க ஆட்சி காலத்துல நடந்தது, இவங்க ஆட்சி காலத்துல நடந்தது, ஏன் ஆட்சி காலத்துல இத்தனை சதவீதம் தான் நடந்தது, இந்த ஆட்சி காலத்துல இத்தனை சதவீதம் தான் நடந்தது அப்படின்ற ஒப்பீடு எக்காரணத்திலயும் நாங்க இதை வைக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் பெண்கள் 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 மட்டும்தான். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல அவன் துணிஞ்சு நின்று கேள்வி கேட்கணும், அந்த பாதிப்பை தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா அந்த பாதிப்பே வராம பாதுகாக்கணும். ஆனா இங்க பெண்களுக்கு பாதிப்பே ஆண்களாலதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த மாசம் பிப்ரவரி மாசம் ஏதோ ஒரு இருட்டான இடத்துல இல்ல ஒரு அன்டைம்ல அப்படிலாம் இந்த சம்பவம் நடக்கல. ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஏரோப்ளைன் நிறுவனத்துல ஒரு பணியாளருக்கு நடந்தது. அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை நடத்தினவர் ஒரு திமுக நிர்வாகி, திருவள்ளூர் நகராட்சியோட மாமன்ற உறுப்பினர். ஒரு மாமன்ற உறுப்பினரே அத்தகைய கீழ்த்தரமான ஒரு செயலை நடத்தியிருக்காரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா எல்லார் மனசுமே உலுக்கிடும். ஆனா எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கெல்லாம் திமுகவின் தொங்கு சதைகளா இருக்கிற இன்னைக்கு வாடகை வாய்களா இயங்கிட்டு இருக்கிற தன்னைத்தானே மூத்த பத்திரிகையாளர், சோசியல் இன்ஃபுளுசர், நாங்கெல்லாம் திராவிடர்கள்னு சொல்லிக்கிறவங்க முட்டு கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தை இறந்திருக்கு. அதை செஞ்சவனும் ஒரு திமுக நிர்வாகி, கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த 2 சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல இது தொடர்ந்து இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்றது வரல. அடுத்த சம்பவம், நாமக்கல் மாவட்டத்துல 7 வயசு குழந்தை தெருவுல விளையாடிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை நடத்தியிருக்கான். அந்த குழந்தைய காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அதுக்கான மருத்துவ சிகிச்சைகள் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு நம்ம தமிழ்நாட்டு கீழ்த்தரமான ஊடகங்களா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரத்தம் சொட்ட சொட்ட அந்த குழந்தை மீட்கப்பட்டதா போடுறாங்க. ஐயா ஊடகக்காரரே, நீங்க என்ன கூட நின்று பாத்தீங்களா? பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தைங்க. குழந்தையா பாருங்க. பாதிப்பு நடந்திருக்கு. இங்க கள்ளக்காதலுக்கே திருமணம் கடந்த உறவுன்னு பேரு வச்சுக்கிட்டு அதை மரியாதையா அழைக்கிற இந்த காலத்துல போயிட்டு சொட்ட சொட்ட என்னங்க நீங்கெல்லாம் கீழ்த்தரமான ஊடகம் நடத்தணும்? இப்படிலாம் ஒரு ஊடகம் நடத்தணுமா? அதுக்கு எங்களை மாதிரி ஒரு சமூக ஊடகமா நடந்துட்டு போங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்க ஆதரவா போறதுனால தானே. இது நாமக்கல் மாவட்டத்தில் நடந்தது. ஐயா, நாமக்கல் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல. செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை தலைநகரம்,
தலைநகரத்தை ஒட்டி இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்துல மதுராந்தகத்துல தன் நண்பரோட இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது குடிபோதையில 2 பேரும் அவங்க வாகனத்தை இடிச்சு அதுல 14 வயசு பொண்ணுங்க 14 வயசு பொண்ணை ஏரிக்கரைக்கு தூக்கிட்டு போய் இரவு முழுவதும் அந்த பொண்ணுகிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கானுங்க 2 பொறுக்கிங்க. அந்த பெண் அதுக்கப்புறம் மீட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு காவல்துறை அவங்கள கைது பண்றாங்க. அதுல முதல் குற்றவாளி என்ற பொறுக்கி ஒரு திமுக கொடி கட்டின கார்ல வரான் போலீஸ் ஸ்டேஷன். இது என்ன மாதிரி ஒரு மனப்பான்மை, இது என்ன மாதிரி ஒரு சிந்தனை? நாம எங்கதான் போயிட்டு இருக்கோம்னு நமக்கு ஒண்ணும் புரியல. இது நாளாவது இது எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு இது என்னடா சம்பவம், இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் போதெல்லாம் நீங்க ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே பெண்ணியம் பத்தி அதிகமா பேசுற ஒரு எம்பி கனிமொழி, கருணாநிதியின் மகள், மிகப்பெரிய பெண்ணுரிமை போராளி. சமூகத்துல அவங்கள மாதிரிலாம் பெண்ணுரிமைக்காக போராடுற ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்படிதான். கடந்த 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பெண் உரிமைக்காக போராடின விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பெண் உரிமை போராளின்னு நாங்க சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குங்க ஐயா. இதெல்லாம் இளம் பெண்கள், குழந்தைகள். சரி, இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதுதாங்க 70 வயசு முதியவரை கொலை பண்ணிட்டு 60 வயசு பாட்டிக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு. அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. குற்ற சம்பவங்கள்லாம் கிருஷ்ணகிரியா இல்ல கிருஷ்ணகிரிலாம் குற்ற சம்பவமான்னு தெரியல. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகியோட பையன் ஒரு அரசு அதிகாரி மேல காரை ஏத்தி கொலை பண்றான். அந்த சம்பவம் நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். இது எல்லாத்தையும் நீங்க கோத்து பார்க்கணும். உங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பெண் குழந்தை இருக்கும், ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு தாயார், மனைவி, மகள், எப்படி வேணாலும் நீங்க அந்த உறவு முறையை வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. உங்க பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்து கிளம்பி கரெக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டா உங்க வீட்டுக்கு வராங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்க மகள்கள் கரெக்டா கல்லூரிக்கு போயிட்டு கல்லூரியில இருந்து கரெக்டா வீட்டுக்கு வராங்களா, வேற யாருக்கிட்டையாவது பழகுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க மனைவி உங்க வீட்டுல கரெக்டா இருக்காங்களா, இல்ல வெளி இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு கரெக்டா வேலையில முடிஞ்சவன வீட்டுக்கு வராங்களான்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க தாயார் வீட்டுல தனியா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, பெண்களை அடக்கி ஆள்றதுக்காக இல்லைங்க. பெண்களுக்கான பாதுகாப்பே ஆண் தான். இறைவன் பெண்ணை படைச்ச உடனே அதை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே ஆணை படைச்சான்றது நம்ம ஒரு வழிமொழியா பின்பற்றிட்டு இருக்கோம். சரி, பெண்களை எப்படி பாதுகாக்கிறது? ஐயா, உங்க மகள்கள் கல்லூரி முடிஞ்சு நேரா இல்ல ஒரு ஆண் நண்பர்களோட அவர்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களால முடியும்னா அவங்க கிட்ட ஒத்துழைச்சு பேசுங்க. இல்லைன்னா அதுக்கு அடுத்த முயற்சி எடுங்க. உங்க பெண்கள் குறைஞ்சது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல உங்க வீட்டுக்கு வர்றது தாமதம் ஆகுது அப்படின்னா உடனடியா காவல்துறைக்கு தகவலை தெரிவிச்சு உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னாங்கன்னா மாவட்டத்தோட தலைமை காவலருக்கு புகார் அளிங்க, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸுக்கு. அதை மீறி நடவடிக்கை எடுக்கலன்னா முதல்வரின் தனிச்செயலுக்கு புகாரை தெரிவிங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி சம்பவத்தை தடுத்திருக்க முடியும். 17 வயசு பொண்ணு காவல்துறையோட ஒரு மெத்தன போக்கால. வளர்ந்த நாடுகள்ல ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு பெண் குழந்தை காணாம போயிடுச்சுன்னா அந்த 8 மணி நேரம் அப்படின்றது கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 8 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா அந்த குழந்தைய உயிரோட மீட்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லுவாங்க. நிறைய புலனாய்வுல நானும் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனா எவ்வளவு மெத்தனமா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த தாயும் தந்தையும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாங்க. அன்னைக்கு இருந்த அந்த காவல் அதிகாரி காலையில வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு மட்டும் அவர் முயற்சி எடுத்து என்ன நடந்திருக்குன்னு அந்த ஊரை சுத்தி ஒரு அலசி இருந்தாருன்னா அந்த குழந்தைக்கு இந்த ஒரு இறப்பு நடந்திருக்காரு. ஒரு குழந்தை உயிரை காப்பாத்திருக்கலாம்.
2.5 வயசு குழந்தைய நம்மளால காப்பாற்ற முடியல, நாம எங்க இருந்து 17 வயசு குழந்தைய காப்பாத்துறது, 60 வயசு கிழவிய காப்பாத்துறது? முடியாது இல்ல, பண்ண முடியாது. ஆனா இந்த சமூகத்துல வாழ்ற ஒவ்வொரு பொறுப்புள்ள ஆண்மகனுக்கும் ஒரு பெண் குழந்தைய, பெண்களை காப்பாத்துறதுக்கான முழு அதிகாரம் இருக்கு. சரி, அத பண்ணணும். இந்த சம்பவங்கள்லாம் நடக்காம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மது, போதை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தங்கு தடையின்றி 24 மணி நேரமும் மது விற்பனை நடக்குது. ஒயின் ஷாப்ல மட்டும் இல்லைங்க, ஒயின் ஷாப் ஒட்டி இருக்கிற பார்ல நடந்துட்டு இருக்கு. உகர் மண்டி கடைஞ்சிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு பாட்டில போட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாம கஞ்சா கிடைக்குது, உயர் ரக வகை மதுபா, இது எல்லாமே இங்க தமிழ்நாட்டுல இப்ப கிடைக்குது. பள்ளி சிறுவர்கள் ஆரம்பிச்சு முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு மது போதைக்கு அடிமையா இருக்காங்க. இந்த குற்ற சம்பவங்களுக்கு பின்னாடி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு போதைப் பொருளா இருக்கும். மதுராந்தகத்தில் நடந்தது, அந்த 2 வாலிபர்கள் அந்த பெண்ணு கிட்ட அத்துமீறல் நடந்தவங்க 2 பேருமே மது குடிச்சிருந்தாங்க. ஐயா, அந்த இரவுல எப்படிங்க மது போதை கிடைக்குது? மது எப்படி கிடைக்குது? நாங்க இருக்கிற பகுதியிலே 24 மணி நேரமும் மது கிடைக்கும். பகல்ல 100 ரூபாய் கோட்டுற நைட்ல 200 ரூபாய்க்கு ஓட்டுவாங்க. அது எத்தனை மணி நேரம் எப்ப போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க பகுதியிலே நடந்திருக்கும். நாம ஒரே ஒண்ணு மட்டும்தான் இன்னைக்கு சமூகத்துக்கு தெரிவிச்சுக்க விரும்புறோம். உங்க குழந்தைகளை, உங்க பெண்களை, உங்க மனைவிய, உங்க தாயார பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு ஆதங்கத்திலையும் தயவு செஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பெண்ணிய மட்டுமே பேசிட்டு இருக்கிற சமூக போராளிகள் தமிழ்நாட்டுல கடந்த 4.5 வருஷமா காணாம போனாங்க. சினிமா நடிகர்கள், இந்த பிரகாஷ் ராஜ்ன்றவெல்லாம் எங்க போனானே தெரியல. ஏன் இவ்வளவு கோபம் வருதுன்னா, எங்கேயோ நடந்துருக்க இஸ்ரேல்லையும் பாலஸ்தீன்லயும் நடந்ததுக்கெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க பிரகாஷ் ராஜ். இந்த மாதிரி நடிகர்கள் எப்படி இது மாதிரி கேவலமான பிறவிகளா இருக்கீங்க? ஈரான்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு சண்டைக்கு அமெரிக்க அதிபருக்கு லெட்டர் எழுத தெரிஞ்ச கமலஹாசனுக்கு மதுராந்தகத்தில் நடந்திருக்கிற ஒரு பிரச்சனைக்கும் தூத்துக்குடியில நடந்துட்டு இருக்க ஒரு கொலைக்கும் இது வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட துப்பு இல்ல. நீங்க எல்லாம் எதுக்குங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க? உங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க அரசியல் கட்சி? ஒரு பெண் தலைமையில நடந்துட்டு இருக்கிற பிரேமலதா இது வரைக்கும் கண்டிச்சு ஒரு அறிக்கை விடலைங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அவசியமா தேவைப்படுத இந்த தேர்தலுக்கான கூட்டணி? கொஞ்சமாச்சு உங்க மனசாட்சி உறுத்த வேணாம். பாதிக்கப்பட்டதெல்லாம் 2.5 வயசு, 7 வயசு, 14 வயசு, 17 வயசு, 60 வயசு மூதாட்டிங்க. கொஞ்சமாச்சு சமூக பொறுப்பு வேணாமா? தமிழ்நாட்டுல இந்த சிபிஎம் சிபிஐ கட்சி எல்லாம் இருக்கா? உயிரோட தான் இருக்கீங்களா? இந்த தொண்டர்கள்லாம் இருக்கீங்களா? வாழ்றீங்களாங்க நீங்கெல்லாம்? விடுதலை சிறுத்தை ஐயா திருமாவளவன் அவர்களே, ஒரு காலத்துல உங்க மேல எல்லாம் ரொம்ப மரியாதை இருந்தது. உங்க சமூகத்துல ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாலே உங்களால நடவடிக்கை எடுக்க முடியாது. இதுல இந்த மாதிரி சம்பவத்துக்கு எல்லாம் நாம எங்க இருந்து நடவடிக்கை? சரி, அதெல்லாம் விடு. தமிழ்நாட்டுல எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? ஐயா, எங்கேயாவது தூங்குறீங்களா? பாரதிய ஜனதா இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா? இது வரைக்கும் கண்டிச்சு ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணுமே நடக்கல. எல்லா கட்சிக்காரனும் எங்க போய் தூங்குறீங்களா? உங்க கட்சியெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா? பெண் நிர்வாகிகள் இருக்கீங்கல்ல? ஏங்க யாருமே இது வரைக்கும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தல? இறந்த இத்தனை ஆன்மாக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தால மட்டும்தான் முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு பட்டு இருக்கிற ஒரு பாடு இருக்கு, அல்லோல கல்லோல பட்டு இருக்கும். ஒருத்தனும் ஒருவேளை சோத்துல கைய வச்சிருக்க முடியாது. எங்க பார்த்தாலும் போராட்டமா இருக்கும், எல்லா டிவிலையும் விவாதமா இருக்கும். டீ கடையில உட்காந்து விவாதம் பண்ணுவாங்க. 2.5 வயசு பொண்ணை கற்பழிச்சுட்டானா, கொலை பண்ணிட்டானா, 7 வயசு பொண்ணு கிட்ட பாலியல் அத்துமீறல் நடந்ததான், ஆட்சியே நடத்த தெரியல, அடிமையா இருக்கானுங்க, டெல்லியில கொத்தடிமையா இருக்கானுங்கன்னு. ஆனா பாவங்க, இந்த ஆத்மாக்களுக்கு தெரியல. இந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையணும், இந்த ஆத்மாக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால மட்டும்தான் முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்கள மாதிரிலாம் ஒரு எதிர்கட்சியா இந்தியாவிலேயே யாராலையும் செயல்பட முடியாது. தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தலைவரா வந்து
இது மாதிரி சமூகத்தில் நடக்கிற பல்வேறு போராட்டங்களுக்கும் அநியாயங்களுக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கும் போராடணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கோரிக்கை. ஏன்னா அவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா கடந்த 4-10 வருஷமா அவங்கள பார்த்துருக்கோம். எத்தனை போராட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம். ஐயோ, எந்த பக்கம் போனாலும் டிராபிக்கா இருக்கும், எந்த பக்கம் போனாலும் ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கும். என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஆர்ப்பாட்டம் நடக்குது, இந்த மாதிரி நடந்துச்சான், அந்த மாதிரி நடந்துருச்சான் அப்படின்னுவாங்க. நிச்சயமா நீங்க எதிர்கட்சியா வரணும் ஐயா. அது திராவிட முன்னேற்ற கழகத்தால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ஊடகங்களுக்கு ஒரு கோரிக்கை, தயவு செய்து குற்ற சம்பவங்களா மட்டுமே பாருங்க. அங்க மதம், ஜாதி, உங்களோட கிளுகிழுப்புக்கெல்லாம் அங்க வேலை வச்சுக்காதீங்க. குற்ற சம்பவங்களாகவே பதிவு செய்வோம். தொடர்ந்து ஆதரவு அளிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பான பெண்கள் சமூகம் மட்டுமே முன்னேற்றமான சமூகமா கருதப்படும். பெண்களின் பாதுகாப்பு மட்டுமே முக்கியம். நன்றி. மக்களின் குரல், பாலச்சந்திரன், பாலா.